ஓம் சாந்தி 8/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தேகி அபிமானி ஆத்ம உன்னுடையவராக ஆகி தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் நினைவின் பலம் சேமிப்பு ஆகும்ன்றாரு. இப்ப ஆத்ம உணர்வுடையவரா ஆகி தந்தைய நினைவு செய்யணும். பாபாவை நினைவு செஞ்சீங்கன்னா நினைவின் பலம் சேமிப்பு ஆகுன்றாரு. நினைவின் பலத்தின் மூலம் நீங்கள் முழு உலகத்திற்கே ராஜ்யத்தை பெற முடியுன்றாரு. பாபா நினைக்கிறதன் மூலமா முழு உலகத்தின் ராஜ்யத்தை பெற முடியுன்றாரு. நீங்க எந்த அளவுக்கு பாபா நினைக்கிறீங்களோ அப்போ முழு உலகத்தையே ராஜ்யம் செய்ய முடியுன்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி பாபா கிட்ட இருக்குது. அவர் கூட இணைஞ்சு இருக்கும்போது நமக்கு முழு உலகத்தையே ஆட்சி செய்யற அளவுக்கு சக்தி கிடைக்கின்றாரு. கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுடைய எண்ணத்திலும் கனவிலும் கூட இல்லாத எந்த ஒரு விஷயம் இப்போது பிராக்டிக்கல் நடைமுறையில் ஆகியுள்ளது? இது வரைக்கும் நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆனா அது இப்ப நம்ம நடைமுறையிலே வந்துடுச்சு. அது என்னன்னா, பதில்: நாங்கள் பகவானிடம் ராஜயோகம் கற்றுக்கொண்டு உலகத்திற்கே அதிபதி ஆகிவிடுவோம், ராஜ்யத்திற்காக படிப்பை படிப்போம் என்பது உங்களுடைய எண்ணத்திலும் கனவிலும் கூட இருக்கவில்லை தானே? கரெக்டு தானே? பாபா சொல்றாரு, நம்ம இது வரைக்கும் கனவுல கூட நினைச்சு பார்த்துருப்போமா? நம்ம கடவுளே நமக்கு பாடம் எடுப்பாரு, ராஜயோகம் கத்து கொடுப்பாரு, அது மூலமா நம்ம போய் உலகத்துக்கே அதிபதி ஆக போறோம்ட்டு. அதுதான் சொல்றாரு, கனவுல கூட நீங்க நினைக்கல. சர்வ சக்திவான் தந்தையிடமிருந்து பலம் பெற்று நாங்கள் சத்யுகத்தின் சுயராஜ்ய அதிகாரி ஆகிறோம் என்ற எல்லை கடந்த குஷி இப்போது உங்களுக்கு இருக்குதுன்றாரு. இப்போ சர்வசக்திவான் பாபாவே வந்துட்டார். அவர்கிட்ட சக்தி, பலம்னா சக்தி வாங்கி நம்ம சத்யுகம் சொர்க்கத்திற்கு சுயராஜ்ய அதிகாரி ஆகிறோன்ற இப்போ குஷி உங்களுக்குள்ளார இருக்கணும்ன்றாரு. ஓம் சாந்தி. இங்கு பெண் குழந்தைகள் சகோதரிகள் பயிற்சி செய்வதற்காக அமர்கிறார்கள். உண்மையில் யார் ஆத்மாவுடையவராக ஆகி தந்தையின் நினைவில் அமர்கிறார்களோ அவர்கள்தான் இங்கு கதியில் அமர வேண்டும்ன்றாரு. பாருங்க, கதியில அமர்றவங்க எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. சென்டர்ல கதின்னு இருக்கும், அங்க யார் அமரணும்னா உண்மையில யார் ஆத்ம உணர்வுடையரா இருக்கிறாங்களோ, தேக உணர்வுல இல்லாம ஆத்ம உணர்வு இருக்காங்களோ, பாபா நினைவுல யார் இருக்கிறாங்களோ அவங்கதான் அதுல உட்காரணும்ன்றாரு. நினைவில் அமரவில்லை என்றால் அவரை ஆசிரியர், டீச்சர் என்று கூற முடியாதுன்றாரு. நினைவில் தான் சக்தி இருக்குன்றாரு. ஞானத்தில் சக்தி இல்லை. வெறும் ஞானம் சொல்றதுனாலலாம் சக்தி கிடையாது. பாபா நினைவுல தான் சக்தி இருக்குதுன்றாரு. இதற்கு நினைவின் பலம் என்றே கூறப்படுகிறதுன்றாரு. யோக பலம் என்பது சன்னியாசிகளின் வார்த்தையாகும். சன்னியாசிகள் யோக பலம்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம யோகானே சொல்லக்கூடாதுன்றாரு பாபா. பாபா என்ன சொல்றாரு? நினைவுன்னு சொல்றாரு, நினைவு யாத்திரைன்னு சொல்றாரு. அப்ப நினைவின் பலம் தான் சொல்லணும். பாபா சொல்றாரு நினைவின் பலம் சொல்லுங்க. இங்க நம்ம யோகா பண்ணலாம், இங்க நம்ம அன்பா அப்பாவை நினைக்கிறோம் இல்லையா, அது நினைவு தான்ன்றாரு. தந்தை கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துவதே இல்லை. குழந்தைகளே, இப்போது தந்தை நினைவு செய்யுங்கள் என்றுதான் தந்தை கூறுகிறார். பாபா என்ன சொல்றாரு? ஆசனம் போடுங்க, மூச்சை அடக்குங்க, அதெல்லாம் சொல்றாரா? அன்பா புரிய வைக்கிறாரு. குழந்தைகளே, என்ன நினைங்க, நீங்களும் என்ன மாதிரி ஆயிடுவீங்க அப்படின்றாரு. எல்லாத்துல இருந்து தப்பிச்சிடலான்னு சொல்றாரு இல்லையா? எப்படி சிறிய குழந்தைகள் தாய் தந்தையை நினைவு செய்கிறார்கள் அல்லவா? எப்படி சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் அப்பா அம்மாவை நினைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நினைக்கணும். அவர்களும் தேகதாரி ஆவார்கள். அவங்க தேகதாரி, அவங்கள ஈஸியா நினைக்கிறோம். ஆனா குழந்தைகளாகிய நீங்களோ விசித்திரமானவர்கள். இப்ப தேகமற்றவர்கள். நம்ம ஆத்மாக்கள், நமக்கு இந்த தேகம் கூட போயிடும் ஒரு காலத்துல, நம்ம இதை விட்டுட்டு தான் போகணும் இல்லையா? நம்ம இப்ப விசித்திரமானவர்கள். இந்த சித்திரம், இந்த உடல் இங்கு உங்களுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி நமக்கு இந்த ஒரு உடல் தான் நம்ம எடுக்கிறோம் இல்லை, இதுக்கு முன்னாடி பிறவில வேற வேற உடல்ல இருந்து தான் நம்ம நடிச்சு வந்திருக்கிறோம். இது கடைசி உடல் இல்லையா? இந்த மாதிரி உடல் நமக்கு இங்கதான் கிடைக்குதுன்றாரு. நீங்கள் விசித்திர தேசத்தில் பரந்தாமத்தில் இருப்பவர்களாவீர்கள். உண்மையிலே நம்ம யாரு? நம்மள ஆத்மா, உயிர். நம்ம விசித்திரமானவர்கள்ன்றாருப்பா. நம்ம தேசமே எங்க இருந்து வரோம்? மேல இருந்து தான் வரோம். நம்ம வீடு பரந்தாமன்றாரு. அங்கு சித்திரம் உடலே இருப்பதில்லை. இந்த உடல்லாம் அங்க இருக்காது. அங்க நீங்க மட்டும் தான் இருப்பீங்க. உயிர் ஆத்மா அங்க நம்ம மட்டும் இருப்போம். முதலில் நாமோ ஆத்மா ஆவோம் என்பதை பக்குவப்படுத்த வேண்டும். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த பயிற்சி, இதுதான் முதல் பாடம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், லாஸ்ட் சப்ஜெக்ட் எல்லாமே நான் ஆத்மா, அதுதான் அந்த பயிற்சி தான் பண்ணணும். இதெல்லாம் பக்குவப்படுத்தணும். நான் தனியா தனியா தான் போகணும் இல்லையா? ஆத்மா நான். எனவே குழந்தைகளே, தேகி அபிமானி ஆத்மா உணர்வுற ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள்ன்றாரு. இப்ப நீங்க உங்களை ஆத்மான்ட்டு நிச்சயம் பண்ணுங்க. நீங்கள் நிர்வாண தேசத்துல இருந்து வந்திருக்கிறீங்க. அது ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவரின் வீடு ஆகுன்றாரு. உங்கள் பாகத்தை நடிக்க இங்கு நீங்க வருகிறீங்க. நம்ம மேல இருந்து வந்திருக்கிறோம், நடிக்க வந்திருக்கிறோம். நம்ம முதலில் யார் வருகிறார்கள்? இதுவும் உங்களுடைய புத்தியில் உள்ளது. ஃபர்ஸ்ட் யார் வராங்க? லட்சுமி நாராயணன் தான் வராங்க.
உலகத்தில் யாருக்குமே இந்த ஞானம் கிடையாது. அதாவது கிருஷ்ணர் ராதையா பிறக்கு, அப்புறம் அவங்க தான் லட்சுமி நாராயணன் ஆகுறாங்க. அந்த ஆத்மா தான் முதல்ல வருது நடிக்க. ஆனா இந்த ஞானம் யாருக்குமே தெரியாது உலகத்துல. இப்போது சாஸ்திரங்கள் போன்ற என்னென்ன படிக்கிறீர்களோ அவை அனைத்துமே மறந்து விடுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. நேத்து அதான் சொன்னாரு, முட்டாள் ஆயிடுங்கன்னாரு இல்லையா, இன்னைக்கு அதே சொல்றாரு. இப்ப என்னென்ன படிச்சீங்களோ எல்லாத்தையும் மறந்துடுங்க. கிருஷ்ணருடைய மகிமை, இன்னாருடைய மகிமை எவ்வளவு செய்யறாங்க வெளி உலகத்துல. காந்திக்கு கூட எவ்வளவு மகிமை செய்கிறார்கள். ஏதோ அவர் ராமராஜ்யம் ஸ்தாபனை செய்து விட்டு போயிருக்கிறார் என்பது போல அவருக்கு மகிமை செய்யறாங்க. ஆனால் சிவபகவான் கூறுகிறார், ஆதி சனாதன ராஜா ராணியின் விதிமுறை இருந்தது. தந்தை ராஜயோகத்தை கற்பித்து ராஜா ராணி ஆக்கினார். அந்த ஈஸ்வரிய பழக்க வழக்கத்தை கூட உடைத்து விட்டார்னு சொல்றாரு. எங்களுக்கு ராஜாவின் ஆட்சியே வேண்டாம், பிரஜைகள் மீது ராஜ்யம் வேண்டும் தான் என்றார். அதாவது காந்தி வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. அவரு ராமராஜ்யம் வேணும்னு சொன்னார். ஆனா அவர் ராமராஜ்யம் இங்க அமைக்கல. அவர் என்ன பண்ணிட்டு போயிருக்கிறார் பாருங்க, ராஜா ராணி ஆட்சியே வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு காந்தியடிகள். பிரஜைகள் மீது பிரஜைகளோட ஆட்சி தான் வேணும், எங்களுக்கு அடிமையா நாங்க யாருக்கு இருக்க மாட்டோம், பிரிட்டிஷ் ஆட்சி எனக்கு அடிமை ஆட்சியா இருக்கு, இருக்க மாட்டோம், எங்களுக்கு குடியரசு ஆட்சி வேணும்னு தான் அவர் வாங்கி கொடுத்துட்டு போனாரு. பாபா சொல்றாரு, அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரு வந்து பாபா வந்து நமக்கு ஆதி சனாதன ராஜா ராணியின் விதிமுறை ஒண்ணு இருந்தது, ராஜயோகத்தை கற்பித்து தான் அந்த மாதிரி ஆக்கியிருந்தாரு. அந்த ஈஸ்வரிய பழக்க வழக்கத்தையே காந்தியடிகள் உடைத்து விட்டாராம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப காந்தியடிகள் என்ன பண்ணாருன்றதை இதுல சொல்றாரு பாருங்க. இப்போது அதனுடைய நிலைமை என்ன ஆயிற்று. அவர் என்ன கேட்டார், குடியரசு ஆட்சி வேணும்னாரு, டெமோக்ரஸி. இப்போது அதனுடைய நிலைமை என்ன ஆயிற்று பாருங்கன்றாரு. துக்கமே துக்கம்தான். இப்ப மக்கள் ஆட்சி கொண்டு வந்து என்ன ஆச்சு, சுதந்திரமா நிம்மதியா சந்தோஷமாவா இருக்கிறீங்க. நடுராத்திரி 12 மணிக்கு ஒரு பொண்ணு வந்து கழுத்து நிறைய தங்கம் வைரம் எல்லாத்தையும் அணிஞ்சுக்கிட்டு நடந்து போக முடியுமா? அந்த மாதிரி நடந்து போனா அதுதான் ராமராஜ்யம்னு சொல்லி காந்தியடிகள் சொன்னார். ஆனா இப்ப அந்த மாதிரி நடந்து போக முடியுமா? வயசானவங்க கூட நடக்க முடியாது, குழந்தையும் நடக்க முடியாது, நல்லா நடுத்தர வயசு பெண்ணும் போக முடியாது. அந்த மாதிரி நிலைமை இப்ப இருக்குது. அதான் சொல்றாரு, துக்கமே துக்கம் தான் ஆயிடுச்சு. அவர் சுதந்திரம் வாங்கி கொடுத்து மட்டும் என்ன ஆச்சுன்றாரு, சண்டையிட்டு கொண்டேதான் இருக்கிறாங்க. அநேக வழிகள் ஏற்பட்டுள்ளனன்றார் பாபா. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத் படி ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். ஆனா இப்ப நம்ம ஈஸ்வரிய வழிப்படி நடந்து இப்பதான் நம்ம உலக ராஜ்யத்தை பெறணும், உண்மையான ராமராஜ்யத்தை அடைய போறோம். எந்த அளவு உங்களிடம் பலம் இருக்கும் என்றால் அங்கு படைகள் ஆகியவை இருக்காதுன்றாரு. உங்களுக்கு அந்த அளவுக்கு சக்தி வரும். அப்போ உங்களை எதிர்த்து போரிட படைகளே வரமாட்டாங்க. இப்ப பாருங்க, மிலிட்ரி இந்த இராணுவத்தினர்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அடுத்த நாட்டு மேல போரிட, அங்க வந்து நமக்கு படையே தேவையில்லைன்றாரு. அந்த அளவுக்கு சக்தி இருக்கும்ன்றாரு. நம்ம முன்னாடி யாருமே நிக்க முடியாது, மாயாவே நிக்க முடியாதுன்னு போது வேற யாராவது வந்து நிக்க முடியுமா? பயப்பட வேண்டிய எந்த விஷயமே கிடையாது. இந்த லட்சுமி நாராயணன் ராஜ்யம் இருக்கும்போது அத்வைத ஒரு ராஜ்யமாக தான் இருந்தது. கைத்தட்ட வேண்டிய வகையில் 2 என்று இருக்கவே இல்லைன்றாரு. லட்சுமி நாராயணன் ராஜ்யன்ற ஒரே ராஜ்யம், அத்வைத ராஜ்யம். அவங்க அவங்க மட்டும்தான் ஆட்சி செய்வாங்க. அங்க கை தட்டுறதுக்கு தகுந்த மாதிரி 2லாம் இங்க இருக்கிறாங்கல்ல, ஆப்போசிட் பார்ட்டி அப்படிலாம் கிடையாது, 2 பார்ட்டிலாம் கிடையாது. ஒரே ராஜ்யம்தான். அதற்கு அத்வைத ராஜ்யம் என்றே கூறப்பட்டது. குழந்தைகளாகிய உங்களை தந்தை தேவதையாக ஆக்குகிறார். பிறகு துவைதம் 2 பிரியும் போதுதான் இந்த ராவணன் மூலமாக 3வதாக அசுரர் ஆகிவிடுகிறீர்கள்ன்றாரு. பாரதவாசிகளாகிய நாங்கள் முழு உலகுக்கு அதிபதியாக இருந்தோம் என்பதை இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம வந்து இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஒரு காலத்துல உலகத்துக்கே அதிபதியா இருந்தோம். உங்களுக்கு உலகத்தின் ராஜ்யம் நினைவின் பலத்தினால் மட்டுமே கிடைத்திருந்தது. நீங்க பாபா நினைச்சுதான் உங்களுக்கு இந்த உலகின் ராஜ்யம் கிடைச்சது. போக போக எல்லா பிகேஸும் கண்டிப்பா பாபாவை நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வந்துரும். ஏன்னா இப்பவே அப்படிதான் ஆயிட்டு இருக்குது. எல்லாரும் போக போக பாபா விட்டா வேற ஆள் இல்லைன்ற மாதிரி தான் நினைக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அந்த நினைவின் பலத்தினால்தான் உலக ராஜ்யம் கிடைக்க போகுதுன்றாரு. இப்போது மீண்டும் கிடைத்து கொண்டிருக்கிறதுன்றாரு. நினைவின் பலத்தினால் மட்டுமே கல்பமாக கிடைத்து கொண்டிருந்ததுன்றாரு. படிப்பில் கூட பலம் உள்ளதுன்றாரு. இந்த படிப்பு, இந்த ஞானத்தை படிக்கும் போது கூட பலம் வருதுன்றாரு. எப்படி வழக்கறிஞர் ஆகிறார்கள் என்றால் பலன் உள்ளது அல்லவா, அந்த படிப்பிலே பலம் உள்ளது. இப்ப டாக்டருக்கு படிக்கிறாங்க, டாக்டர் ஆகுறாங்க, வக்கீல் படிக்கிறாங்க, வக்கீல் ஆகுறாங்க இல்லையா, பலன் இருக்கு இல்லையா, அது ஒரு பைசாவின் பலன் தான்றாரு. நீங்கள் யோக பலத்தினால் உலகத்தின் மீதே ஆட்சி புரிகள். நீங்க படிக்கக்கூடிய படிப்பு அந்த அளவுக்கு நீங்க பாபா நினைக்கிறீங்களா, யாரை நினைக்கிறீங்க? கடவுளே நினைக்கிறீங்க. அந்த யோக பலம் மூலமா, நினைவு பலம் மூலமா உலகத்தின் மீதே நீங்க ஆட்சி புரியுறீங்கன்றாரு. சர்வ சக்திவான் தந்தையிடமிருந்து பலம் கிடைக்கிறதுன்றாரு.
அவர்கிட்ட இருந்து தான் நமக்கு சக்தி கிடைக்குது. அதாவது சக்தின்றத அவர் பலம்னு சொல்றாரு. பாபா, நாங்கள் கல்ப கல்பமாக உங்களிடமிருந்து சத்யுகத்தின் சுயராஜ்யத்தை பெறுகிறோம் மற்றும் இழக்கிறோம், மீண்டும் பெறுகிறோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நம்ம சொல்றோம், பாபா இதே தான் நடக்குது திரும்ப திரும்ப, இந்த ட்ராமா ரிப்பீட் ஆகுதுல்ல. சுயராஜ்யத்தை பெறோம், அப்புறம் இழக்கிறோம், திரும்ப வந்து பெறோன்ட்டு நம்ம சொல்றோம். உங்களுக்கு முழுமையான ஞானம் கிடைத்துள்ளது. இப்போது நாம் ஸ்ரீமத் படி முதன்மையான உலக ராஜ்யத்தை பெறுகிறோம் சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம ஸ்ரீமத் படினா பாபாவுடைய வழிப்படி நடந்துதான் முதன்மையான உலக ராஜ்யத்தை பெறுகிறோம். உலகம் கூட சிறந்ததாக ஆகிவிடுகிறதுன்றாரு. இப்ப நம்ம உலக ராஜ்யத்தை அடையும் போதே இந்த உலகம் கூட மாறிடுதுன்றாரு. இந்த படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் உங்களுக்கு இப்போது உள்ளதுன்றாரு. நாம் இந்த ராஜ்யத்தை எப்படி பெற்றோம் என்ற ஞானம் இந்த லட்சுமி நாராயணுக்கு கூட இருக்காதுன்றாரு. இப்ப நமக்கு இந்த ஞானம் கிடைக்குதுல்ல, ஆனா இந்த உடலை விட்டு நம்ம அங்க சொர்க்கத்துக்கு போனா அங்க சுத்தமா ஞாபகமே இருக்காது. அங்க லட்சுமி நாராயணன் கூட அந்த ஞானம் இருக்காதுன்றாரு. நம்ம எப்படி இப்படி ஆகி வந்தோம் அது கூட அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. நான் ஏன் இப்படி லட்சுமி நாராயணனா இருக்கிறேன், நம்ம போன பிறவில என்ன பண்ணேன், அதெல்லாம் கூட அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இங்க நீங்க படிக்கிறீங்க, பின் சென்று அரசாட்சி புரிகிறீர்கள்ன்றாரு. யாராவது ஒருவர் நல்ல செல்வந்தர் வீட்டில் ஜென்மம் எடுக்கிறார் என்றால் இவர் முந்தைய பிறவில் நல்ல கர்மம் செய்துள்ளார், தான புண்ணியம் செய்துள்ளார் என்று கூறப்படுகிறது அல்லவா. இப்ப இங்க யாராவது ஒரு வீட்டுல ஒரு நல்ல ஒரு பணக்காரர் வீட்டுல ஒருத்தர் பிறந்து நல்ல பணக்காரரா இருக்காருன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு புண்ணியவானு, ஏதோ போன பிறவில நல்லா பண்ணியிருக்காரு அதனாலதான் இப்படி வாழறாரு. எப்படி கர்மமோ அப்படி பிறவி கிடைக்கிறது. இப்போதோ இது இருப்பதே ராவண ராஜ்யமாக. இங்கு என்ன செயல் செய்தாலும் அது விக்கிரமமாக ஆகிவிடுகிறது. படி இறங்க வேண்டியே உள்ளதுன்றாரு. நம்ம என்ன கர்மா செஞ்சாலும் அது நமக்கு ரிப்பீட் அடிக்கும். கர்மா விடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளை தேடி வரும். எங்க இருந்தாலும் அட்ரஸ் வச்சுக்கிட்டு வரும்னுவாங்க. நம்ம என்ன செயல் செய்யறோமோ அது தகுந்த பிறவி கிடைக்குது. ஆனா இப்ப இருக்கிறது கலியுகம், ராவண ராஜ்யம் இல்லையா. என்ன பண்ணாலும் அது பாவ கர்மா ஆயிடுதுன்றாரு. படி இறங்கவே வேண்டியுள்ளது. சதோ ரஜோ மற்றும் தமோவில் வர வேண்டியே இருக்குதுன்றாரு. அதாவது நம்ம சும்மா இருந்தாலும் கூட இருக்கவங்களும் நம்மளை இறக்கி விட்டுருவாங்க இல்லையா. அந்த மாதிரி செயல் நம்மளை செய்ய வச்சிருவாங்க. அதாவது கெட்டவங்க கூட சேர்ந்தோன்னா என்ன பண்ணுவோம், கெட்டவங்களாவே நம்மளும் மாறிடுவோம் இல்லையா. அவங்க கூட சேர்ந்து தவறு பண்ணாலும் நம்மளும் கெட்டவங்களாயிரும். அந்த மாதிரிதான் தமோல எல்லாருமே வந்துட்டோன்றாரு. ஒவ்வொரு பொருளும் கூட புதியதிலிருந்து பழையதாக ஆகுது. எனவே இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு அளவற்ற குஷி இருக்க வேண்டும். நாம் உலகிற்கே அதிபதி ஆகிறோம் என்பது உங்களுடைய எண்ணத்திலும் கனவிலும் கூட இருக்கவில்லை தானே. நினைச்சு பார்த்தோமா நம்ம இந்த மாதிரி பாடம் படிச்சு நம்மள பாபா மாத்திட்டு இருக்கிறாரு. இந்த லட்சுமி நாராயணின் ராஜ்யம் முழு உலகத்தின் மீதும் இருந்தது என்பதை பாரதவாசிகள் அறிந்துள்ளார்கள். பாரதவாசிகளுக்கு தான் தெரியும். லட்சுமி நாராயணன் சாதாரண ஆள் இல்லை. அவங்க வந்து சொர்க்கத்துல இருந்தாங்க, முழு உலகத்தையும் ஆட்சி பண்ணாங்க. பூஜிக்கத்தக்க இருந்தவர்களே பூஜாரி என்று பாடப்படுகிறது. இப்போது உங்களுடைய புத்தியில் இது இருக்க வேண்டும்ன்றாரு. இந்த நாடகமும் மிகவும் அதிசயமானதுன்றாரு. அந்த மாதிரி ஒரு உருவாக்கிறார் இந்த டிராமாவை. அதனாலதான் நடராஜர் நடனம் ஆடுறாரு. நான் நடராஜர் நடனம் ஆடல, அவர் வந்து அந்த நாடகம் தான் சுத்துது. அந்த நாடகம் சுத்துறத தான் அவர் வந்து நடராஜர் நடனம் ஆடுறாரு. நடராஜர் வந்து ஞான நடனம் தான் ஆடுறாரு, ஞானத்தை நமக்கு புரிய வைக்கிறாரு. ஆனா இந்த நாடகம் தான் அழிவற்ற நாடகமா சுத்திட்டு இருக்குது. எப்படி நாம் 84 பிறவிகள் எடுக்கிறோம் என்பது யாருக்குமே தெரியாதுன்றாரு. சாஸ்திரங்களில் 84 லட்சம் பிறவிகள் என்று போட்டுட்டாங்க. இவை எல்லாமே பக்தி மார்க்கத்தின் பொய்யான விஷயங்களாகும் என்று தந்தை கூறுகிறார். ராவண ராஜ்யமாகும் அல்லவா. ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம் எப்படி ஆகிறது என்பது குழந்தைகளாகிய உங்களை தவிர வேற யாருடைய புத்தியிலும் கிடையாதுன்றாரு. அதாவது இது கலியுகம்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. இதுதான் சத்தியுகம்னு சொல்றாங்க. அதாவது ஒண்ணுமே புரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு தான் இந்த ராமராஜ்யம் என்ன ராவணராஜ்யம் என்ன அப்படின்னு தெரியும். ராவணனை ஒவ்வொரு வருஷமும் எரிக்கிறாங்க, எனவே எதிரி ஆனார் அல்லவா. ஏன் எரிக்கிறாங்க, தசரா பண்டிகையில ஒரு வருஷமும் 10 தலை ராவணனை செஞ்சு பெரிய கொடும்பாவை வச்சு எரிக்கிறாங்க. ஏன்னா எதுக்கு, அவர் எதிரி, அவர் எதுக்கு எரிக்கிறாங்க, தெரியாமலே எரிச்சிருக்கிறாங்கன்றாரு. 5 விகாரங்கள் மனிதனின் எதிரியாகும். இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம். இதனாலதான் இந்த உலகமே இப்ப அதை எப்படி சீரழிஞ்சு போய் கிடக்குது. ஒருத்தவங்க கூட நிம்மதியா இல்லை, வீட்டுல இருக்கிறவங்களும் நிம்மதி இல்லை, நாட்டுல இருக்கிறவங்களும் நிம்மதியா இல்லைன்னா இந்த காரணம் இந்த 5 விகாரம். 5 விகாரங்கள் மனிதனின் எதிரியாகும். ராவணன் யார், எதற்காக எரிக்கிறோம், இது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாரு. யார் தங்களை சங்கமயுகத்தினர் என்று நினைக்கிறார்களோ அவர்களுடைய நினைவில் நாங்கள் இப்போது புருஷோத்தமங்களாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பது நினைவில் இருக்கும். ஆனா நமக்கு மட்டும் தெரியும், நம்ம வந்து பாபா கூட இருக்கிறோம், நம்ம வந்து கலியுகத்துல இல்லை, நம்மள சங்கமயுகத்துல கூட்டு வந்துட்டாரு. அப்ப நம்ம ஆத்மா நம்ம மாறிட்டு இருக்கணும், உத்தமமானவங்களா மாறிட்டு இருக்கிறோன்றது நினைவில் இருக்கும். பகவான் நமக்கு ராஜயோகம் கற்பித்து நரனிலிருந்து நாராயணராக, இழிந்த நிலையிலிருந்து அதாவது பிரஷ்டாச்சாரியா இருந்த நம்மள உயர்ந்த நிலையினராக சிரேஷ்டாச்சாரியாக ஆக்குகிறார். நமக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த நிராகாரமான பகவானே கற்பிக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள்.
நமக்கு தெரியும், நமக்கு பாடம் எடுக்கிறவரு சாதாரண மனுஷன் கிடையாது, அவரு கடவுளே வந்து எடுத்துட்டு இருக்கிறாரு, நிராகார பகவான்னு சொல்லி கொடுக்குறாருன்ட்டு நமக்கு தெரியும். எவ்வளவு அளவற்ற குஷி இருக்க வேண்டும். ஏன் குஷி இருக்கணும்? கடவுளே எனக்கு பாடம் சொல்லித் தராரு, குஷி இருக்கணுமா இல்லையா? நாம் ஸ்டூடெண்ட், மாணவர்கள் ஆவோம் என்பது பள்ளிக்கூடத்தில் மாணவர்களின் புத்தியில் இருக்குது இல்லையா? அது மாதிரிதான் நமக்கு இருக்கணும். அங்க சாதாரண ஆசிரியர் படிப்பிக்கிறார், ஆனால் இங்க உங்களுக்கு யார் கற்பிக்கிறாங்க? பகவானே கற்பிக்கிறார் இல்லையா? படிப்பினால் இவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்கிறது என்று எண்ணும் போது எவ்வளவு நன்றாக படிக்கணும். ஒரு டாக்டர் ஆகணும்னாலே எப்படியெல்லாம் படிக்கிறாங்க, ஒரு வக்கீல் ஆகணும்னாலே எப்படியெல்லாம் படிக்கிறாங்க, ஐஏஎஸ் ஆகணும், கலெக்டர் ஆகணும்னா அப்படியே உயிரை கூட அதாவது அந்த அளவுக்கு நைட்டு பகல் நைட்டு பகல்னு அந்த ரொம்ப படிப்பாங்க. அப்ப இங்க தேவதையா ஆக போறோம்னா எந்த அளவுக்கு படிக்கணும் அதான் கேக்குறாரு. பாடம் மிகவுமே சுலபமானது, ஆனா ஈஸியான பாடம் கஷ்டமா என்ன? பாபாவை நினைக்கணும், முரளி படிக்கணும், அவ்வளவுதான். முரளி அப்பப்பெல்லாம் மறந்து சோகமா ஆகுது, பழைய வாழ்க்கை பக்கம் கொண்டு போகுது புத்தின்னா டக்குன்னு முரளி எடுத்து 2 பாயிண்ட் படிச்சு சிந்தனை பண்ணணும், பாபாவை நினைக்கணும். காலையில் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் படிக்க வேண்டும் சொல்றாரு பாருங்க. ஸ்ரீமத் இது, காலைல 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் படிக்கணும், முரளி எடுத்து வச்சு படிக்கணும், அவ்வளவே. நாள் முழுதும் தொழில் ஆகியவைகளில் நினைவு மறந்து விடுகிறது. ஆனா சிலருக்கு வந்து வேலை, பிசினஸ் வேலை, பிகே ஆயிருந்தா கூட அவங்க வேலை தொழில அந்த உடல் நிர்வாகத்துக்காக குழந்தை குட்டிகளை படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் போக வேண்டியதா இருக்கு இல்லையா? அப்ப பாபா நினைவு மறந்துடுது. எனவே இங்கு அதிகாலை வந்து நினைவில் அமருகிறீர்கள். மதுபன்ல சென்ட்ரல்லாம் நம்ம அதிகாலையில உட்காருங்க நினைவுலன்றாரு. பாபாவை மிகவும் அன்புடன் நினைவு செய்யுங்கள் என்று கூறப்படுகிறது. பாபா, நீங்கள் எங்களுக்கு கற்பிக்க வந்துள்ளீர்கள். பாபாட்ட சொல்றோம், நீங்கள் 5000 வருஷங்களுக்கு பிறகு வந்து கற்பிக்கிறீங்க என்பது இப்போது நமக்கு தெரிய வந்துள்ளது. பாபாவிடம் குழந்தைகள் வரும்போது, பாபா இதற்கு முன்பு எப்போது சந்தித்துள்ளீர்கள் என்று கேட்பாராம். எப்பயுமே மதுபனுக்கு குழந்தைங்க வந்தாங்கன்னா பாபா கேட்பாராம், நீங்க இதுக்கு முன்னாடி என்னை எப்ப சந்திச்சீங்க? இது போன்ற கேள்வி எந்த ஒரு சாது சன்னியாசி ஆகியோர் கேட்க முடியாதுன்றாரு. அங்கோ சத் சங்கத்தில் யார் வேண்டுமானாலும் போய் அமர்றாங்க. சாது சன்னியாசிகள் இருக்கிற இடத்துல யார் வேணாலும் போய் உட்காரலாம். நிறைய பேர் இருப்பதை பார்த்து எல்லோரும் உள்ளே நுழைந்து விடுகிறார்கள். அங்க சாது சன்னியாசிகள் கூட இருக்கும்போது நிறைய பேர் இருக்கிறாங்களே, அங்க பார்த்து எல்லாரும் நுழைஞ்சிடுறாங்க. நாம் கீதை, ராமாயணம் ஆகியவற்றை எவ்வளவு குஷியுடன் போய் கேட்டுக்கொண்டிருந்தோம் என்பதை நீங்களும் இப்போது புரிந்துள்ளீர்கள். நம்மளும் பக்தியில கீதை, ராமாயணம் எல்லாத்தையும் நம்ம வந்து குஷியோட கேட்டுட்டு இருந்தோம், எதுவுமே புரியாமல் தான் இருந்தீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா நம்ம கீதை, ராமாயணம் படிச்சாலும் என்ன அதோட சாரம் நமக்கு தெரியும். அதுல ராமர், சீதையெல்லாம் வந்து யாரு, அவங்களுடைய கதையெல்லாம் என்ன, உண்மையான கதையா என்னன்னு தெரியாமலே நம்ம வந்து எதுவும் புரியாம தான் நம்ம வந்து கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா? அவ எல்லாமே பக்தியினுடைய குஷி ஆகுன்றாரு. அதெல்லாம் பக்தியில ஒரு குஷி. இந்த மாதிரி ராமாயணம் கேட்கறது, மகாபாரதம் பார்க்கறதுலாம் அது ஒரு பக்தியினுடைய நஷா இருக்கும், குஷி இருக்கும். மிகவுமே குஷியில் நடனமாடிக்கொண்டு இருப்பார்களாம் எங்க பக்தியில. ஆனால் பிறகு கீழே இறங்கி கொண்டேதான் வருகிறாங்க. பக்தி செஞ்சா உடனே அவங்க அப்படியே என்ன ஆயிடுறது இல்ல, நல்லா பணக்காரரெல்லாம் ஆயிரது இல்லை யாரும் பக்தி செஞ்சலாம். அவை கீழே இறங்கி இறங்கி தான் வந்தாங்கன்றாரு. பலவிதமான அடயோகம் ஆகியவை செய்யறாங்க, பலவிதமான அடயோகம் கூட செய்யறாங்கன்னு சொல்றாரு. பக்தியில ஆரோக்கியத்திற்காகவே எல்லாமே செய்கிறார்கள்ன்றாரு. எல்லாமே எதுக்காக அடயோகம் செய்யறாங்கன்னா ஆரோக்கியத்திற்காக தான் செய்யறாங்கன்றாரு. எனவே இவை எல்லாமே பக்தி மார்க்கத்தின் பழக்க வழக்கங்கள் ஆகும் என்பதை தந்தை வந்து இப்ப புரிய வைக்கிறார். படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றி யாருக்குமே தெரியாது. ஆனா வந்து பக்தியில கேட்டீங்கன்னா படைப்பவர் யாரு, படைப்பு யாரு எதுன்னு கேட்டா எதுவுமே தெரியாது. உலகம் எப்படி வந்துச்சு, தோன்றுச்சு, இதை யார் படைச்சாங்கன்னு கேட்டா யாருக்கும் பக்தியில தெரியாது. வேற என்னதான் இருக்கிறதுன்றாரு. படைப்பவர் மற்றும் படைப்பை நிறுத்திடவா? பாபா சொல்றாங்க, படைப்பவர் மற்றும் படைப்பை அறிந்து கொள்வதால் நீங்கள் என்னவாக ஆகிறீர்கள்ன்றாரு. இப்ப படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம என்னவா ஆகிறோம்? தேவதையா ஆக போறோம் இல்லையா? மேலும் தெரியாமல் இருக்கும்போது நீங்கள் என்னவாக ஆகி விடுகிறீர்கள்? நம்ம படைப்பவர் படைப்பு பற்றி தெரியாம அஞ்ஞானி மாதிரி இருக்கிறோம்னா நம்ம என்னவா ஆக முடியும்? மனுஷனாதான் ஆக முடியும். நீங்கள் அறிந்து கொள்வதால் செழிப்புடையவரா இப்ப ஆகுறீங்க. நம்ம ஞானம், அதாவது உலக ஞானம், ஹிஸ்டரி, ஜியாகிரபி தெரியறதுனால என்ன ஆகுது? அறிவாளியா ஆகிறோம் நம்ம. அதாவது 2500 வருஷம் என்ன நடந்தது தெரியும், அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு இல்லையா? அப்ப படைப்பவர் யாரு, கடவுள் யாரு, கடவுள் யாரு, இந்த படைப்பு என்ன, இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு, எல்லாமே நமக்கு சொல்லி கொடுக்கறதுனால நம்ம புத்திசாலியா ஆகிறோம். புத்திசாலி ஆகிறதுனால, ஞானம் இருக்கிறதுனால செழிப்புடையவரா இப்ப ஆகுறீங்கன்றாரு. தெரியாமல் இருக்கும்போது அதே பாரதவாசிகள் திவால் ஆகிவிட்டுள்ளார்கள் சொல்றாரு. பொய் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இது வரைக்குமே பொய் தான் சொல்லினுங்கிறாங்க இல்லையா?
கடவுள் யாரு, அவர் சத்தியமானவர் சிவன், அவரை பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்காங்க. அவர் வந்து பீடி பிடிப்பாரு, அது பிடிப்பாரு. அவருக்கு உடம்பே கிடையாது, அவர் எப்படி பீடி பிடிப்பாரு? இந்த மாதிரி பொய் சொல்லிட்டே வந்திருக்கிறாங்க பக்தியில. உலகத்தில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ உலகத்துல என்ன நடக்குது? எவ்வளவு பணம், தங்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்து செல்கிறார்கள். அங்கோ நாங்கள் தங்க மாளிகை கட்டுவோம் என்பதை இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சட்டவியல் பாரிஸ்டரி ஆகவே படிக்கிறாங்க என்றால் நாங்கள் கூட தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று பின் இது செய்வோம், வீடு கட்டுவோம் என்று உள்ளுக்குள் இருக்கும் அல்லவா. அதாவது நம்ம நம்ம வந்து படிக்கிறோம், சட்டவியல் படிக்கிறோம், வக்கீலாக போறேன், நான் வந்து பாஸ் ஆகி நான் வந்து வேலைக்கு போய் இது கட்டுவேன் வீடு கட்டுவேன்லாம் சொல்றோம் இல்லையா. நம்ம இங்க என்ன சொல்றோம்? நாம வந்து தேவதையாக போறோம், அங்க போய் நாம் சொர்க்கத்தின் இளவரசர் இளவரசி ஆவதற்காக படித்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு ஏன் புத்தியில் வருவதில்லைன்னு கேக்குறாரு. அவங்க கூட அந்த மாதிரி எல்லாம் நினைச்சுக்கின்னு படிப்பு படிக்கிறாங்கல்ல, படிக்கும் போதே கனவு காண்றாங்கல்ல, நீங்க என்ன படிக்கும் போது கனவே காண மாட்டீங்கன்னு கேக்குறாரு. நான் போய் இப்படி ஆக போறேன் அப்படின்னு உங்க புத்தியில ஏன் வர்றதில்ல? எவ்வளவு குஷி இருக்க வேண்டும், ஆனால் வெளியில் சென்ற உடனேயே குஷி மறைந்து விடுகிறது. சோடா வாட்டர் மாதிரி, சோடா வாட்டர் அப்படியே புஷ்ஷுன்னு அப்படியே இறங்கிடும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம குஷி இங்க முரளி படிக்கும் போது அப்படியே நஷா அப்படியே போதை ஏறும் பாபா சொல்லும் போது நான் தான் அதுன்ட்டு. அப்புறம் அப்படியே வெளியே போனோடனே அந்த உடல் உணர்வுல வந்து குஷி மறைஞ்சிருது. சிறிய சிறிய பெண் குழந்தைகள் இந்த ஞானத்தில் ஈடுபட்டு விடுகிறார்கள், ஆனால் உறவினர்கள் ஒன்றுமே புரிந்து கொள்வதில்லை. சின்ன சின்ன குழந்தைலாம் வந்து ஞானம் பேசுது, ஆனா அவங்க அப்பா அம்மா உறவினர்கள்லாம் இது என்ன இதுக்குள்ள இதெல்லாம் பேசுதுன்ட்டு அவங்களுக்கு புரிய மாட்டுது. மந்திர ஜாலம் என்று கூறிவிடுகிறார்கள். இது ஏதோ பிகேஸ் வந்து சென்ட்ரல் ஏதோ மந்திர ஜாலம் போட்டாங்கன்ட்டு சொல்றாங்க. படிக்க விட மாட்டோம் என்பார்கள். அதாவது இந்த மாதிரி முறையெல்லாம் படிக்க கூடாதுன்னு அந்த சின்ன குழந்தைங்களை மிரட்டுறாங்க. இந்த நிலைமையில் சிறியவர்களாக 18 வயதிற்குட்பட்டவர்களாக இருக்கும் வரை தாய் தந்தையர் கூறியதை ஏற்க வேண்டியிருக்குன்றாரு. என்ன பண்றது, அது சின்ன குழந்தையா இருக்கிறதுனால அம்மா அப்பா பேச்சுதான் கேட்கணும் இல்லையா. அதனால அவங்களால எதையும் பண்ண முடியாது, நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நிறைய பூசல் ஏற்பட்டு விடுகிறது. ஆரம்பத்தில் எவ்வளவு சச்சரவு ஏற்பட்டன. பிரம்மா பாபா வரும்போது எல்லாம் 9 வயசு 10 வயசு குழந்தைகள் தான், இவ்வளவு பிரச்சனை. ஆனா வந்து அப்ப வந்து அப்படியே குடும்பமா அப்படியே சரண்டர் ஆயிட்டாங்க. குல்சாதாதின்னு அவங்க அம்மா அப்படியே அதெல்லாம் வரிசையா அப்படியே சரண்டர் ஆனாங்க. அந்த மாதிரி குடும்பமா தான் ஆரம்பத்துல. அதுக்கே சச்சரவுலாம் வந்துச்சு. பெண் குழந்தை நான் என் 18 வயதினர் என்று கூற தந்தை இல்லை 16 வயதுதான் என்று கூறி சண்டை போட்டு கூட்டி சென்று விடுவார்கள். அதாவது பெண் குழந்தை 18 வயதினர் என்று சொல்லும் போது அவங்க அப்பா வந்து இல்ல இல்ல 16 வயசு தான் ஆகுதுன்ட்டு சண்டை போட்டு கூட்டிட்டு போயிடுவாங்களாம். இளைஞர் மைனர் என்றாலே தந்தையின் கட்டளைப்படிதான் நடக்க வேண்டும். இப்படி எல்லாம் பிரச்சனை இருந்திருக்கு அந்த காலத்துல. வாலிபர் மேஜர் என்றால் பின் எது விரும்பினாலும் செய்யலாம், சட்டம் கூட இருக்கிறது அல்லவா. அதாவது 18 வயசுக்கு மேல எது வேணாலும் செய்யலாம், சட்டம் இருக்குது. அதனால சொல்றாரு, இல்ல இல்ல வயசு கம்மின்ட்டு கூட்டு போயிடுறாங்க இங்க வர விடாம. நீங்கள் தந்தையிடம் வரும்போது தங்களது லௌகிக் தந்தையிடம் சம்மத கடிதம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சட்டம் உள்ளது என்று பாபா கூறுகிறார். அந்த காலத்துல எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. காட்சி கிடைக்குது, பிரம்மா பாபா பார்த்தா அன்பு வருது, ஏன்னா சிவபாபா அவருக்குள்ளார இருக்கிறாரு. அந்த எல்லையற்ற அன்புனால குழந்தைங்கலாம் ஓடி வந்துடுறாங்க. இருந்தாலும் பாபா சொல்றாரு, நீங்க உங்க அப்பாட்ட லௌகிக அப்பாட்ட சம்மத கடிதம் வாங்கிட்டு வாங்கன்ட்டு சட்டம் சொல்லுதுன்றாரு. அதை ஸ்ரீமத் சொல்லுது. பிறகு மேனஸ் நடத்தை கூட பார்க்க வேண்டியுள்ளது. சரி வந்துட்டாலும் இங்க வந்தாலும் பாபா அப்படியெல்லாம் வந்து விட மாட்டார் இல்லையா, அவங்களுக்கு வந்து ட்ரைனிங்கும் கொடுப்பாரு, மேனஸ் பார்ப்பாரு, நடத்தை கூட பார்க்க வேண்டியுள்ளது. மேனஸ் நடத்தை சரியில்லை என்றால் திரும்பி போக வேண்டி வரும். நம்ம சென்டர்லாம் இருக்கணும்னா மேனஸ் இருக்கணும், அப்பதான் நம்ம ஒழுங்கா இருக்கணும். ஏன்னா அங்க போய் டிஸ்சர்வீஸ் பண்ணக்கூடாது. அதனால நடத்தை சரியில்லைன்னா பாபா வந்து வீட்டுக்கு அமுச்சு விட்டுருவாரு. விளையாட்டில் கூட அவ்வாறு ஆகிறது. சரியாக விளையாடவில்லை என்றால் அவர்களை வெளியில் போய் விடு அப்படின்னு சொல்லுவாங்க. மதிப்பை இழக்குமாறு செய்கிறீங்கன்ட்டு சொல்லுவாங்க. விளையாட்டுலயே அப்படி சொல்லுவாங்களாம். இப்போது நாம் போர்க்களத்தில் இருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்ப நம்ம போர்க்களத்துல தானே இருக்கிறோம், மாயாவோட போர் புரிஞ்சுனுக்கிறோம். கல்பமாக தந்தை வந்து நம்மை மாயை மீது வெற்றி அடையுமாறு இப்ப சேவிக்கிறார். முக்கியமான விஷயமே பாவனமாக ஆவதற்கானதான் சொல்றாரு. முக்கியமான விஷயமே தூய்மை ஆகணும். பாபா நினைக்கணும், தூய்மை ஆகணும், 5 விகாரத்தை விடணும். விகாரத்தினால் தூய்மையற்றவராக பதிதமாக நீங்க ஆனீங்க. நம்ம ஏன் இப்படி ஆனோம்? நம்ம நல்லவங்களா தானே வந்தோம். ஆத்மா மேல இருந்து வரும்போது நல்லா தானே வந்தோம். இப்ப எப்படி இப்படி ஆனோம்? காமம் மகா எதிரி ஆகும் என்று தந்தை கூறுகிறார். இந்த விகாரம் தான் நம்மள இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆக்கிடுச்சு. அது முதல் இடை கடை துக்கம் அளிக்கக்கூடியது ஆகுன்றாரு. யார் பிராமணர்களாக ஆகிறார்களோ அவர்களே தேவி தேவதா தர்மத்தில் வருவார்கள்ன்றாரு. பிகே ஆனாதான் சொர்க்கத்துல வர முடியும். பிராமணர்களில் கூட வரிசைகரமா தான் இருக்கிறாங்கன்றாரு. நம்மள கூட எல்லாரும்
எல்லாரும் அப்படியே ஒரே மாதிரி இல்ல. அதுலயும் வந்து வரிசை கிரமம். மீது மீது விட்டில் பூச்சி வருகின்றது. மீது ஏதோ ஏதோ ஒரு லைன் விட்டுட்ட மாதிரி இருக்குது. விட்டில் பூச்சி வருகின்றது. ஒரு சில எரிந்து, அதாவது அந்த விளக்கு மீது விட்டில் பூச்சிகள் வருது இல்லையா, ஒரு சில எரிந்து இறந்து விடும். அந்த விளக்குலயே அந்த லைட்லயே எரிஞ்சு செத்து போயிடும். அப்படியே சிலர் வந்து ஒரு சில விட்டில் பூச்சிகள் சுற்றி விட்டு போய்விடும், சுற்றி சுற்றி வந்துட்டு போயிடும். அது மாதிரி இங்கேயும் பாபா விளக்கா இருக்கிறாரு, ஒளியா இருக்கிறாரு. அந்த ஒளியில வந்து நம்ம வந்து அப்படியே பலியாகிறோம். சிலர் வந்து பலியாகிறாங்க, சிலர் சுற்றி சுற்றிட்டு போயிடுறாங்க. இங்கும் பிகேவா வருகிறார்கள். ஒரு சிலரோ ஒரேடியாக சமர்ப்பணம் ஆகிவிடுவார்கள். ஒரு சிலர் கேட்டு விட்டு பின் போய் விடுகிறார்கள்ன்றாரு. முன்பெல்லாமோ ரத்தத்தில் கூட பாபா நாங்கள் உங்களுடைய ராவம் என்று எழுதி கொடுத்து கொண்டிருந்தார்களாம். ஆரம்ப காலத்துல ரத்தத்தால எழுதினாங்களாம். அவ்வளோ ஒரு நிச்சய புத்தி. பிறகும் மாயை தோற்கடித்து விடுகிறது. அந்த மாதிரி ஆட்களை கூட மாயா ஃபெயில் பண்ணி விட்டுருச்சு. அந்த அளவு மாயை நித்தம் நடக்கிறதுன்றாரு. மாயா அப்படி தோக்க வைக்குது எல்லாரையும். இதற்கு தான் போர்க்களம் என்று கூறப்படுகிறதுன்றாரு. இதையும் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். பரம்பிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக அனைத்து வேதங்கள் சாஸ்திரங்கள் சாரத்தை இப்ப புரிய வைக்கிறாரு. இப்ப பிரம்மா மூலமா படைப்புன்னு சொல்றாங்களா இந்து தர்மத்துல. இப்ப கடவுள் தான் மூலம்னா என்ன அர்த்தம்? அப்ப யாரோ செய்யறாங்கன்னு தானே அர்த்தம். அப்ப பிரம்ம மூலமா யார் செய்யறாங்க? சிவன் செய்யறாரு. பரம்பிதா பரமாத்மா சிவன். அவர் தான் அல்லா ஜஹோவான்ட்டு வேற வேற தர்மத்துல கடவுள்ன்ட்டு சொல்றாங்க. அவர் தான் எல்லா வேத சாஸ்திர சாரத்தை நமக்கு புரிய வைக்கிறார். படங்களும் ஏராளமாக தயாரித்துள்ளார் அல்லவா. இந்த சிவபாபா தான் இந்த படம்லாம் உருவாக்கிறாரு. நாரதருடைய உதாரணம் கூட இந்த நேரத்தினுடைய தான் ஆகும். எல்லாருமே நாங்கள் லட்சுமி அல்லது நாராயணன் ஆகிவிடும் என்று கூறுகிறார்கள். சென்டருக்கு வந்தோடனே என்ன சொல்றோம்? நம்ம எல்லாரும் லட்சுமி நாராயணன் ஆயிடுவோம் அப்படின்ட்டு சொல்றோம் இல்லையா. ஆனா தந்தையும் சொல்றாரு, நாம் தகுதியுடையவர்களாக இருக்கிறோமா என்று உங்களை நீங்களே பாருங்கள் என்று தந்தை கூறுகிறார். என்ன சொல்றாரு? நம்ம நடத்தை எப்படி இருக்கு? நாரதர் போயிட்டு சொன்னாரா நான் லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ட்டு. முகத்தை பாரு போயிட்டு கண்ணாடிலன்னு சொன்னாராம் நாராயணரு. மூஞ்ச போய் பார்த்தா குரங்கு மாதிரி இருந்துச்சாம் கண்ணாடியில. ஏன்னா இவர் பக்தி பண்றாரு, லட்சுமி தேவதை. இவரு பக்தி பண்றாரு, லட்சுமியை கும்பிடுறவர் இவரு. இவர் போய் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவர் பக்தரா இருந்தா நம்மளால லட்சுமி நாராயணன் ஆக முடியாதுன்றாரு. நம்மிடம் எந்த ஒரு விகாரம் இல்லையே, ஒரு நாரத பக்தர்களோ எல்லோரும் ஆவார்கள் அல்லவா. இது ஒரு உதாரணம் எழுதியுள்ளார்கள்ன்றாரு. அந்த நாரதருடைய உதாரணம் சொல்றாரு. நமக்குள்ளார விகாரம் இருக்கக்கூடாது, அப்பதான் லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க முடியும். நாங்கள் ஸ்ரீலட்சுமியை மனம் முடிக்க முடியுமா என்று பக்தி மார்க்கத்தினர் கூறுகிறார்கள். பக்தி மார்க்கத்தினர் வந்து கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிக்கணும், ராதையை கல்யாணம் பண்ணிக்கணும், லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா செய்யறது பக்தி. ஆனா கல்யாணம் வந்து யாரை பண்ணிக்கணும்? லட்சுமியை பண்ணிக்கணும், தேவதையை பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. தந்தை கூறுகிறார், இல்லை, ஞானம் கேட்டால்தான் சத்கதியை அடைய முடியுன்றாரு. நீங்க வந்து பிகே ஆகுங்க, ஞானம் கேளுங்க, அப்பதான் நீங்க போய் லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க முடியும், சத்கதியை அடைய முடியுன்றாரு. பதித்த பாவனரான நான் தான் அனைவருக்கும் சத்கதி செய்பவன் ஆவேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, பாபா வந்து எல்லாருக்கும் சத்கதி அளிப்பவர். பதித்த பாவனர் பாபா தான். தந்தை நம்மை ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவித்து லிபரேட் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இப்போது நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. அது ஸ்தூல யாத்திரையாகும். நம்ம அந்த கோயில் குளம்லாம் போயிட்டு வரோம்ல, காசி, அதெல்லாம் ஸ்தூல யாத்திரை. இது வந்து சூட்சமா புத்தி மூலமா யாத்திரை பண்ணி பரந்தாம வரைக்கும் நம்ம போயிட்டு வரோம். மண்மனாபவ என்றுதான் பகவான் கூறுகிறார். அவ்வளவே, இதுல அடி வாங்க வேண்டிய விஷயமே இல்லைன்றாரு. இங்க நீங்க கோயில் கோயிலா ஏறி இறங்கி ஏமாற்றத்துல வர்றதெல்லாம் கிடையாது இல்லையா. இவ்வளோ கோயில் சுத்தினா எனக்கு நிம்மதியே இல்லை, இவ்வளோ கோயில் ஏறி இறங்கின எனக்கு வேலையே கிடைக்கல, இந்த மாதிரி அடிலாம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்க வந்தீங்கன்னா பாபா எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. 21 பிறவிக்கு ஆஸ்தி. அவை எல்லாமே பக்தி மார்க்கத்தின் அடிகள். அடி வாங்கினதெல்லாம் பக்தி மார்க்கம். அரைக்கல்பம் பிரம்மாவின் பகல், அரைக்கல்பம் பிரம்மாவின் இரவுன்றாரு. 2500 வருஷம் நம்ம சத்கதியில இருக்கிறோம். 2500 வருஷம் துவாபரயுகம் கலியுகத்துல துர்கதியில வந்துடும். பிகேக்களாகிய நமக்கு இப்போது அரைக்கல்பம் பகலாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்கன்றாரு. இப்ப நம்ம எல்லாம் பிகே ஆயிட்டோம் இல்லையா. 2500 வருஷம் பகல் தான் நமக்குன்றாரு. நாம் சுகதாமத்துல இருப்போம், சொர்க்கத்துக்குள்ள இருப்போம், அங்கு பக்தியே இருக்காது. நாம் எல்லோரையும் விட செல்வந்தராக ஆகிறோம் என்பதை இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள்ன்றாரு. எனவே எவ்வளவு குஷி இருக்கணும். அதாவது ஒரு லாட்ரி அடிச்சிச்சு. ஒரு சும்மா இங்க இருக்கிறதுக்கு ஒரு 10 லட்சம் ஊந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? இந்த ஊரை வாங்கட்டா, அந்த ஊரை வாங்கட்டா, இந்த வீடை கட்டட்டா, ஐயோ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண போறேன் என் உறவினர்கள்லாம் அப்படின்னு குதிக்க மாட்டீங்க? இப்ப ஒரு உலகத்துக்கே செல்வந்தரா ஆக போறீங்க, உலகத்தையே அதிபதியா ஆக்க போறீங்கன்னா எவ்வளவு குஷி இருக்கணும். முகத்துல அதை காணமேன்றாரு.
நீங்கள் எல்லோரும் முதலில் முரட்டு கற்களாக இருந்தீர்கள். முன்னாடி இருக்கிறதுலே பிகேஸ் தான் ஒஸ்டா இருந்திருப்போம் பொழுது. நீங்க தான் முரட்டு கற்களாக இருந்தீர்கள்ன்றாரு. இப்போது தந்தை பட்டை தீட்டி வைரமாக்கி கொண்டிருக்கிறார். இவ்வளவு நம்ம இந்த கல்லெல்லாம் பட்டை தீட்டுறாரு, தீட்டி தீட்டி வைரமாக்கி கொண்டிருக்கிறார். பாபா வைர வியாபாரியும் ஆவார் அல்லவா, அதுதான் பட்டை தீட்டிட்டு இருக்கிறாரு. நாடக திட்டப்படி பாபா ரதம் கூட அனுபவம் நிறைந்தவருடையதாக எடுத்திருக்கிறார் இல்லையா. இந்த பிரம்மா பாபா கூட அனுபவம் நிறைந்த ரதம். அவரு நிறைய மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் படிச்சிருக்கிறாரு. 12 குரு வச்சிருந்தாரு. இவருக்கு பக்தியை பத்தியும் தெரியும். இல்லறத்துல என்னென்ன பிரச்சனை வரும் எல்லாமே தெரியும். அதனாலதான் அவர் உடம்புல இவர் வந்திருக்கிறாரு. கிராமத்து பையன் என்ற பாடல் கூட இருக்குது. கிருஷ்ணர் கிராமத்து பையன்ட்டு பாடல் இருக்குது. கிருஷ்ணர் கிராமத்து பையன் எவ்வாறு ஆக முடியும்? கிருஷ்ணரோ சத்தியுகத்தில் இருந்தார். அவரையோ ஊஞ்சல்களில் ஊஞ்சல் ஆட்டுகிறார்கள், கிரீடம் அணிவிக்கிறார்கள். அப்ப அவர் எவ்வளவு பெரிய செல்வந்தரா இருந்தார். அவர்னா கிராமத்துல பிறந்தாரு, இன்னும் மாடு பின்னாடி சுத்தினாரு அப்படிலாம் காமிச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலே இவர் தான் பிரம்மா பாபா தான் கிராமத்து சிறுவனா இருந்தார். ஆனா கிருஷ்ணரை போய் அப்படி காமிச்சிட்டாங்க. பிறகு ஏன் கிராமத்து சிறுவன் என்று கூறுகிறார்கள். கிரீடம் அணிவிக்கிறாங்க கிருஷ்ணருக்கு. ஆனா அவரை ஏன் கிராமத்து சிறுவன்ட்டு சொல்றாங்க? கிராமத்து சிறுவர்கள் ஷியாம் கருமையானவர்கள், இப்போது சுந்தர் அழகானவராக ஆக வந்துள்ளீர்கள்ன்றாரு. தந்தை ஞானத்தின் கழுவில் ஏற்றுகிறார் அல்லவா. இப்ப நம்மள ஞானத்தின் கழுவுல ஏற்றுகிறார். இந்த சத்தியுகத்தின் சங்கு தொடர்பு கல்பமாக கல்பத்தில் ஒரே முறைதான் கிடைக்கிறது. இப்ப நம்ம சத்தியமான அதாவது சத்தியத்தின் தொடர்பு சத்சங்கம்ன்றது சத்தியத்தின் சங்கம். இப்ப சத்தியத்தின் தொடர்பு அதாவது ஒரு பாபாவுடைய தொடர்பு இப்பதான் நமக்கு ஒரு முறைதான் கிடைக்கிறது. மற்றது எல்லாமே பொய்யான தொடர்பாகின்றாரு. எனவே ஹியர் நோ ஈவில், தீயதை கேட்காதீர்கள் என்று தந்தை கூறுகிறார். எனக்கும் உங்களுக்கும் நிந்தனை செய்து கொண்டே இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட விஷயங்களை இப்ப கேட்காதீங்கன்றாரு. நம்மளை திட்டுறாங்களா, பாபா திட்டுறாங்களா, காதுலே வாங்காதீங்கன்றாரு. எதுக்கு காதுல வாங்குறீங்க? உங்களை பேசினாலும் காதுல வாங்காதீங்க, பாபாவை பத்தி பேசினாலும் காதுல வாங்காதீங்க. நிந்தனை தான் பண்ணுவாங்க வெளியில இருக்கிறவங்க, நீங்க அதெல்லாம் காதுலே வாங்காதீங்கன்றாரு. ஞானத்தில் வரும் குமாரிகளோ எங்களுக்கு தந்தையின் சொத்தில் பங்கு உள்ளது என்று கூறலாம். ஏன் நாங்கள் அவற்றின் மூலம் பாரதத்தின் சேவையின் பொருட்டு சென்று திறக்கக்கூடாது? கன்னியாதானமும் கொடுக்க வேண்டிய உள்ளது. அந்த பங்கை எனக்கு கொடுங்கள், நாங்கள் பின் சென்று திறப்போம்ட்டு இந்த சிஸ்டர்ஸ்லாம் சொல்றாங்க. வீட்டை விட்டு அப்படியே கல்யாணம் பண்ணிக்காம பாபாவுக்காக சென்டர்ல சரண்டர் ஆயிட்டாங்களே, அவங்க அப்பா கிட்ட சொத்துல பார்ட்டு கேட்குறாங்க, பங்கு இருக்குது கொடுங்க, நாங்க சென்டர் திறக்கிறோம். எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சா காசு கொடுப்பீங்க இல்லையா, வரதட்சணை தானம் கன்னியாதானம் கொடுப்பாங்க. அப்ப ஏதாவது கொடுப்பாங்க இல்லையா காசு, அந்த காசு இங்க கொடுங்க, நாங்க சென்டர் திறக்கிறோம்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு நன்மை உண்டாகும் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற யுக்தியை கையாள வேண்டும்ன்றாரு. இது உங்களுடைய ஈஸ்வரிய சேவையாகின்றார். நீங்கள் கல்புத்தியை தங்க புத்தியாக இப்ப ஆக்குறீங்க. யார் நமது தர்மத்தினராக இருப்பார்களோ அவர்கள் நிச்சயம் இங்க வருவாங்கன்றாரு. யார் போன கல்பத்துல தேவதையானாங்களோ, யார் போன கல்பத்துல பிகேஐ படிச்சாங்களோ கண்டிப்பா அவங்க வருவாங்கன்றாரு. ஒரு வீட்டில் ஒரே தேவி தேவதா தர்மத்தின் மலராக வெளிப்படுவார். ஒரு வீட்டில் ஒரே தேவி தேவதா தர்மத்தின் மலராக வெளிப்படுவார்ன்றாரு. மற்றவர்கள் வரமாட்டார்கள். அதாவது ஒரு வீட்டுல இருக்காங்கன்னா ஒருத்தவங்க மட்டும் மலரா வெளிப்படுவாங்க, மத்தவங்க வரமாட்டாங்கன்றாரு. உழைப்பு தேவைப்படுகிறது அல்லவா. ஏன்னா உழைக்கணும், நம்ம மாதிரி மத்தவங்களையும் மாத்தணும்ன்றாரு. ஒருத்தவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க, அப்புறம் வீட்டையே மாத்திருவாங்க. தந்தை அனைத்து ஆத்மாக்களையும் பாவனமாக ஆக்கி அனைவரையும் அழைத்து செல்கிறார். பாபா எல்லாரையும் தூய்மையாக்கி எல்லாரையும் கூட்டிட்டு போறார். எனவே சங்கமத்தின் படத்திடம் கூட்டி வாருங்கள் என்று பாபா புரிய வைத்திருந்தார். இந்த பக்கம் இருப்பது கலியுகம். சங்கமயுகம் ஒரு படம் பாபா வரைய வச்சாரு. அதுல என்னன்னா ஒரு பக்கம் கலியுகம் இருக்கும், அந்த பக்கம் இருப்பது சத்தியுகம். கலியுகம் இருக்கும், சத்தியுகம் இருக்கும், நடுவுல சங்கமயுகம் இருக்கும். சத்தியுகத்தில் இருப்பவர்கள் தேவதைகள் இருப்பாங்க, கலியுகத்துல இருப்பவங்க அசுரர்கள் இருப்பாங்க. இதற்கு புருஷோத்தம சங்கமயுகம் என்று கூறப்படுகிறது. தந்தை தான் புருஷோத்தமராக நம்மளை ஆக்குகிறார். யார் படிக்கிறார்களோ அவர்கள் சத்தியுகத்தில் வருவாங்க, மற்றவர்கள் எல்லோரும் முக்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. நம்ம இப்ப முரளி யாரெல்லாம் படிக்கிறோமோ நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம். யாரெல்லாம் படிக்கலையோ அவங்களாம் பரந்தாமத்துக்கு போயிடுவாங்க. அப்புறம் அவங்க பாட்டு எப்போ வருதோ அப்போ நடிப்பாங்க. பிறகு அவரவர் நேரத்தில் வருவார்கள். துவாபரயுகத்துல இருந்து வரணும்னா அப்ப வருவாங்க. ஆனா சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. இந்த கால சக்கரத்தின் படம், அதாவது இந்த கால சக்கரத்தின் படம் மிகவும் நன்றாக உள்ளதுன்றாரு. குழந்தைகளுக்கு சேவையில் ஆர்வமும் இருக்கணும். நாம் இது போல சேவை செய்து ஏழைகளையும் முன்னேற்ற செய்து அவர்களை கூட சொர்க்கத்துக்கு அதிபதியாக ஆக்கி விடுவோம் என்ற அந்த ஆர்வம் இருக்கணும்ன்றாரு. நல்லது.
இனிமேல் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாம் ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ நாராயணுக்கு சமமாக ஆக முடியுமா? நமக்குள் எந்த ஒரு விகாரமும் இல்லையே. சுற்றி வரும் விட்டில் பூச்சியா, இல்லை சமர்ப்பணம் ஆகுபவர்களா? தந்தையின் மதிப்பை இழக்குமாறு செய்யும் வகையில் அப்பேற்பட்ட நடத்தை ஒன்றும் இல்லையே என்று நம்மையே நாம் பார்க்க வேண்டும். 2வது பாயிண்ட், அளவற்ற மகிழ்ச்சியுடன் இருப்பதற்காக அதிகாலை அன்புடன் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் கல்வியையும் கற்க வேண்டும். பகவான் நமக்கு கற்பித்து புருஷோத்தமராக ஆக்கி கொண்டிருக்கிறார். நாம் சங்கம யுகத்தினர் ஆவோம் என்ற இந்த போதையில இருக்கணும்ன்றாரு. கடவுளே பாடம் எடுக்கிறாரு. என்னை தனியா கூட்டு போய் தனியா உட்கார வச்சு என்னை நான் நிம்மதியா வச்சிருக்கிறாருன்ட்டு அந்த போதையில இருக்கணும். வரதானம், அனைத்து குணங்களின் அனுபவத்தின் மூலமாக தந்தை வெளிப்படுத்தக்கூடிய பிரத்யட்சம் செய்யக்கூடிய அனுபவங்களின் மூர்த்தியாக ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்ப எல்லா குணங்களுடைய அனுபவம் பண்ணுங்க. அதாவது குணங்கள்னா அந்த தூய்மை, சுகம், அன்பு, அமைதி, ஞானம், ஆனந்தம், அந்த பாபாவுடைய குணங்கள்லாம் என்னவோ அந்த அந்த குணங்கள்லாம் இப்ப அனுபவம் பண்ணுங்க. அப்பதான் அவரை வெளிப்படுத்த முடியும். அவர் எப்படி இருக்கிறாரு? ஆனந்தமா இருக்கிறாரு. நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்ப ஆனந்த கடல்ல முழுங்கி அவரை மாதிரி நம்ம அவரை வெளிப்படுத்தணும்ன்றாரு. அவரை மாதிரி நம்மளை பார்த்தா அவரை மாதிரியே தெரியணும். அந்த மாதிரி வெளிப்படுத்தக்கூடிய அனுபவங்களின் மூர்த்தியாக ஆகுது. அப்ப இப்பவே ஒரு ஒரு கடலா முழுகணும் இல்லையா? ஒரு ஒரு குணங்களின் கடல்ல மூழ்கி அந்த குணங்களாவே நம்ம அவர் மாதிரியே மாறணும். நம்மளை பார்த்தா பாபா பாக்குற மாதிரியே தெரியணும். அந்த மாதிரி மாறுங்கன்றாரு. அனுபவங்களின் மூர்த்தியாக ஆகுக. தந்தையின் எந்த குணங்களை மகிமை பாடுகின்றீர்களோ, இப்ப பாடுறோம் இல்லையா, ஞானக்கடல், சுகக்கடல் அப்படிலாம் பாடுறோம்ல, அந்த மாதிரி அவருடைய எந்த குணங்களை நீங்க மகிமை பாடுறீங்களோ அந்த சர்வ குணங்களின் அனுபவ மூர்த்தியா இப்ப ஆகுங்கன்றாரு. சும்மா சொல்லிட்டு இருக்காதீங்க. அது அவர் அதுல கடல்னா நான் யாரு? நான் மாஸ்டர் ஞான கடல். அது மாதிரி நான் அவரு மாதிரிதான், ஏன்னா அவரோட குழந்தை அப்படின்ட்டு அந்த மாதிரி அனுபவ மூர்த்தியின் ஆகுங்கன்றாரு. தந்தை ஆனந்த கடல் என்பதால் அந்த கடலின் அலைகளில் சதா அசைந்தாடி கொண்டே இருங்கன்றாரு. யார் உங்களுடைய தொடர்பில் வந்தாலும் அவர்களுக்கு ஆனந்தம், அன்பு, சுகம் என்ற அனைத்து குணங்களின் அனுபவத்தினை இப்ப கொடுங்க. அப்படி அனைத்து குணங்களின் அனுபவ மூர்த்தியாக ஆகுங்கள். அப்போது உங்கள் மூலம் தந்தையின் முகமே வெளிப்படுன்றாரு. நம்ம முகத்தை பார்த்தா யார் தெரிவாங்க? பாபாவே தெரிவார். ஏன்னா நம்ம ஒரு ஒரு கடலா மூழ்கி நம்ம கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷமா திருப்தியா வச்சுக்கிறோம். நம்ம ஆனந்தமா இருந்தோம்னா கூட இருக்கிறவங்களையும் எப்படி வச்சிருப்போம்? அவங்களும் ஆனந்தமா ஆயிடுவாங்க இல்லையா? அப்ப நம்ம மூலமா பாபாவே வெளிப்படுவார். ஏனெனில் மகான் ஆத்மாக்களாகிய நீங்கள் தான் பரமாத்மாவை தன்னுடைய அனுபவ மூர்த்தி நிலையின் மூலம் வெளிப்படுத்த முடியுன்றாரு. உங்களாலதான் இதெல்லாம் செய்ய முடியுன்றார். ஏன்னா நீங்களாம் மகான் ஆத்மாக்கள். நீங்க தான் பரமாத்மாவை தன்னுடைய அனுபவ பூர்த்தி நிலையின் மூலம் வெளிப்படுத்த முடியுன்றார். வேற யார் வெளிப்படுத்துவாங்க? நம்மளதானே கூட்டு வச்சு கிளாஸ் எடுக்கிறாரு. உலகத்துல வேற யாரையும் கூப்பிடலையே. அப்ப நம்ம தான் அவரை வெளிப்படுத்தணுன்றாரு. ஸ்லோகன், காரணத்தை நிவாரணமாக மாற்றம் செய்து அசுபமான நன்மையற்ற விஷயங்கள் இருந்தும் கூட சுபமானதை நன்மையானதை எடுங்கன்றாரு. இப்ப ரீசன் நிறைய ரீசன் சொல்றோம் இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் ரீசன். இந்த மாயாதான் ரீசனை கொண்டு வரும். அந்த ரீசனை நிவாரணமா மாத்திருங்க. நிவாரணமா மாத்திட்டு நன்மையற்ற விஷயங்கள் கூட, நமக்கு கெட்ட விஷயங்கள் நடக்குது, அந்த கெட்ட விஷயத்த கூட நல்லதா மாத்திருங்க, சுபமானதா எடுங்கன்றாரு. இப்ப ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, சரி இது பாபா சொல்லுவாராம், பாபாவுக்கு இருமல் வரும், ஏதோ உடம்பு சரியில்லைன்னா பிரம்ம பாபா சொல்லுவாராம், ஆஹா என்னுடைய கர்ம போகம்லாம் முடிஞ்சிட்டு இருக்குது, ரொம்ப சந்தோஷம், இதெல்லாம் முடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு டான்ஸ் ஆடுவாராம். கர்மபோகம் முடிஞ்சிருச்சு, அதாவது 63 ஜென்மமா நான் பண்ணறதெல்லாம் இப்படி உடம்பு மூலமா கழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுவாராம். அதுக்கு கவலையே பட மாட்டாராம். அப்ப பாருங்க, ஒரு கஷ்டமான விஷயத்த கூட அவரு ஈஸியா மாத்திக்கிறாரு. அது மாதிரி நம்மளும் ஒரு ஒரு கெட்ட விஷயம் நடக்குது, ஏதோ நம்மளை திட்டுறாங்க, சரி திட்டிட்டு போறாங்க, எப்படியோ கழியறது, இப்படி கழிஞ்சிட்டு போகுதுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். நிந்தனை ஏற்படாம நம்ம நல்ல பதவி அடைய முடியாது இல்லையா? அப்ப நிந்தனை ஏற்படுறதும் நல்லதுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். அது மாதிரி காரணத்தை கூட நிவாரணமா மாற்றம் செஞ்சு நன்மையற்ற விஷயங்கள்ல கூட நன்மையானதா எடுங்க அப்படின்னு சொல்றாரு. எது நடந்தாலும் அது டிராமால எனக்கு நல்லதே நடக்குது அப்படின்னு நினைச்சுக்கோங்கன்றாரு. ஏன்னா பின்னாடி வரப்போறிய கஷ்டங்கள்லாம் பாபா நம்மளை பாதுகாப்பு பண்றாரு. அதுக்காக தான் இப்ப இந்த பிரச்சனையெல்லாம் கொடுக்குறாரு. அப்ப பின்னாடி ஏதோ நல்லதுக்கு தான் இதை செய்யறாருன்ட்டு, டிராமால இது நல்லதுக்காக நடக்குதுன்ட்டு நினைச்சுக்காங்கன்றாரு. அவ்யக்த சமிஞை, ஆன்மீக ராயல்டி, தெய்வீக தன்மை மற்றும் பியூரிட்டி என்ற பர்சனாலிட்டியை
ஆளுமையை தாரணை செய்யுங்கன்றாரு. இப்போ நம்ம தெய்வீக தன்மை மற்றும் அந்த தூய்மை என்ற பர்சனாலிட்டி ஆளுமையை தாரணை செய்யுங்கள். பிராமணர்களுடைய வாழ்க்கையில வாழ்வின் உயிர் நாடி என்பது தூய்மை, பவித்திரதா தான். நம்மளுடைய சுவாசமே இப்போ உடம்புல வந்து மூச்சு விட்டாதான் நம்ம உயிரோட இருக்கிறோம்னு அர்த்தம், இல்லைன்னா செத்து போயிட்டோம். இந்த உடம்பு வந்து உயிரற்றதா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரி பிகே லைஃப்ல உயிர் நாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா தூய்மை தான். தூய்மை போயிடுச்சுனாலே அவ்வளோதான், நம்ம பிகேவே கிடையாது. தூய்மைதான்றாரு. ஆதி அனாதி ஸ்வரூபம் பவித்திரதா தான் அப்படின்றாரு. நீங்க இப்போ வேணா நீங்க இப்படி இருக்கலாம் பார்க்கறதுக்கு மோசமா, ஆனா நம்மளுடைய ஆதி ஸ்வரூபம் அனாதி ஸ்வரூபம்லாம் பாபாவுக்கு தான் தெரியும் இல்லையா? நம்ம தேவதையா இருக்கும்போது நம்ம எப்படி இருந்தோம், புள்ளியா பரந்தாமத்துல இருக்கும்போது எப்படி இருந்தோம், அவ்வளோ ஒரு தூய்மை. பாப் சமான் பாபா மாதிரி நம்ம இருந்தோம் இல்லையா? தேவதையா இருந்தோம். அது தூய்மைதான்றாரு. இப்பயே கூட பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட அந்த சுத்தம்ன்றது இருக்கும், கண்டிப்பா சுத்தமா தான் இருப்போம். ஏன்னா அந்த தேவதையோடைய அந்த சம்ஸ்காரம் நம்ம கிட்ட கொஞ்சம் இருக்கும் எல்லாருக்குமே. எப்போது நான் ஆதியிலும் அனாதியிலும் பவித்திரமாக இருந்த ஆத்மா என்பது நினைவுக்கு வந்து விட்டதோ அதனுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா பவித்திரதாவின் சக்தி நிறைந்த நிலைக்கு வருவதாகுன்றாரு. உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு, பழைய ஞாபகம் வந்துருச்சுன்னா அப்ப வந்து உங்களுக்கு அந்த பவித்திரதா தூய்மையின் சக்தி நிறைந்த நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு அர்த்தம்ன்றாரு. இப்போ கோமா ஸ்டேஜுக்குள்ள போயிட்டாங்க ஒரு பேஷண்ட்டு, அவங்களுக்கு வீடு ஞாபகம் வந்துடுச்சு, வாசல் ஞாபகம், அவங்க ஞாபகப்படுத்துறாங்க, ஞாபகப்படுத்தி அவங்க வீடெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னா அப்போ அவங்க அந்த பழைய ஞாபகம் அவங்களுக்கு வந்துருச்சு இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு அந்த தேவதை ஞாபகம், தேவதையா நீங்க வாழ்ந்தது, நீங்க புள்ளியா ஆத்மாவா இருக்கும்போது எப்படி இருந்தீங்க, அந்த தூய்மை ஞாபகம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த சக்தி நிறைந்த நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு அர்த்தம்ன்றாரு. நினைவு ஸ்வரூபம் சக்தி ஸ்வரூபமான ஆத்மாக்கள் என்பவர்கள் உண்மையான பவித்திர சம்ஸ்காரத்தை உடையவர்கள்ன்றாரு. எனவே தனது உண்மையான சம்ஸ்காரங்களை இப்ப வெளியே கொண்டு வாங்கன்றார். எல்லாம் உள்ளார ஒளிஞ்சிட்டு இருக்குல்ல, உண்மையான சம்ஸ்காரங்களை வெளியே கொண்டு வந்து இந்த பவித்திரதாவின் பர்சனாலிட்டிய தாரணை செய்யுங்க. உங்களை பார்த்தாலே தெரியணும் இவங்கெல்லாம் எங்கேயோ தேவதை ஃபரிஸ்தாக்கள் மேல இருந்து வந்துக்கிறாங்க, எல்லாரோட டிஃப்ரெண்டா இருக்கிறாங்கன்ட்டு நம்மளை எல்லாரும் பார்க்கணும். அந்த மாதிரி இப்ப உண்மையான சம்ஸ்காரங்களை வெளியே கொண்டு வாங்கன்றாரு. இந்த படத்துல எல்லாம் வருது பாருங்க, போன ஜென்மத்து இதை வந்து அருந்ததிய ஏதோ ஒரு படத்துல வரும், அந்த இது நான் தான் அதுன்ட்டு அந்த அந்த சமாதி கிட்ட போனவொடனே வந்து அந்த எமர்ஜ் ஆகும் பழைய சம்ஸ்காரம், பழைய அருந்ததி வந்து அப்படியே வெளியே வரும். ஆனா புது சம்ஸ்காரம் சாதாரண உடம்பு மாதிரி அதுக்கு தெரியும். அந்த மாதிரி இப்போ தேவதைன்ற அந்த ஆதி சம்ஸ்காரத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாபா. இப்ப தாரணை செய்யுங்கன்ட்டு சொல்றாரு, தட்டி எழுப்புறாரு. உள்ள இருக்கிற சக்திகள் எல்லாம் இப்ப பாபா தட்டி எழுப்புறாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி தாமா, நன்றி பரிவாரம்.